ஹாய் ஹாய் ஸ்டோரி டைம். நான் 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறேன்னா 5 மணிலேருந்து நான் யாரெல்லாம் மீட் பண்ணேனோ, எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணனோ, எங்கெல்லாம் போனேனோ அதுக்கெல்லாம் ஃபுல்லாக ஒரு vlog மாதிரி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. அந்த vlogை காமிச்சு எங்கள் அம்மா அப்பாட்ட இதுதான் ஃப்ரெண்ட்ஸு, இங்கே தான் நாங்கள் போனோம் அப்படின்னு சொன்னேன். நிறையா படிக்க கிடச்சிது இந்த ரைடில் அப்படின்னு எல்லாமே ஓப்பனாக வீட்டில் வந்து சொன்னேன். அவங்க சொன்ன மாதிரி 6 மணிக்கு முன்னாடியே வந்துட்டேன், ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டேன். பரவாயில்ல, அந்த vlogகையும் நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் எங்கள் அப்பாட்டேருந்து பாரு அவன் மகா 250 கிலோமீட்டர் பைக்கில் தனியாக போயிட்டுலாம் வந்திருக்காளே எப்படி ஃப்ரெண்ட்ஸு கூட, பரவாயில்ல தான், தைரியமான பொண்ணு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஒரே பாராட்டுக்கள். எங்கள் அப்பாவும் அப்படி கொஞ்சம் பறந்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா தான் இதுக்கு காரணம். எங்கள் அப்பா கொஞ்சம் கன்வின்ஸ் ஆனால் கூட எங்கள் அம்மா காலை வெளியே வச்சாலே ஒரு வெட்டு விழும் அப்படின்னாங்க. உங்களில் நிறையா பேர் வந்து எங்கள் அம்மாட்டையும் சொல்லியிருக்கீங்க சூப்பர் தான் அப்படி இப்படின்ட்டு. அதனால எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஓகே அப்படின்னு கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் ரைடுக்கு அடுத்த வாரமே பிளான் பண்ணோம். இது வந்து அப்பா நாளைக்கும் ரைடு போகிறேன். என்ன நீ ஒரு நேரம் தானே ரைடு போகிறேன்ல, இது என்னது திரும்பி, இது தப்பு, இப்படி அடிக்கடி போகக்கூடாது. நான் சொன்னேன், அப்பா நீங்கள் சொல்கிற டைமுக்கு நான் வந்துடுதேன், யார் கூட போகிறேன்னு தெரியும், எங்கே போகிறேன்னு தெரியணும், அப்புறம் என் அப்பா பயப்படுதாங்க, பிடிச்சது தானேப்பா பண்ணுறேன் அப்படி சொன்னோன்னே அவங்க மெல்ட் ஆயிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பேரண்ட்ஸ்க்கு வெறும் 3 விஷயம்தான் ப்ராப்ளம். அவள் எங்கே போகிறா, யார் கூட போகிறா, டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவாளா. இந்த 3ஐயும் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பயம் இருக்காது. இருக்கும், ஃபஸ்ட்டு 2-3 வாட்டி அவங்களுக்கு பயம் இருக்கும், அப்புறம் போக போக பழகிடும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு போகணுன்னு ஆசை இருக்குன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிறதே கேளுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யார் கூடலாம் போகிறீங்களோ அதெல்லாம் உங்கள் அப்பா அம்மாட்ட யாருக்குன்னே சொல்லி வச்சுக்கோங்க. அப்பா நான் இந்த அண்ணன் கூட போகிறேன், அப்பா இந்த பையன்தான் என்னோடய ஃப்ரெண்ட், இவங்க கூட போகிறேன், தெரியும் எங்கள் வீட்டில் இருந்தது பையனோல் கூடலாம் போகக்கூடாது, பையனோல் ஃப்ரெண்ட்லாம் வைக்கக்கூடாது அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க. எஸ், எப்போ நம்ம வெளிப்படையாக எல்லாம் பேசியிருந்தோமோ அப்போவுமே புரிஞ்சுக்கிடுவாங்க, சரி போயிட்டு வரட்டுப்பா அப்படின்னு. செகண்ட் வந்து உங்களுக்கு வேணால் நீங்கள் லைவ் லொக்கேஷன் கூட சென்ட் பண்ணலாம். ஆனால் நான் எங்கள் வீட்டில் எங்களுக்கு என்கிட்ட லைவ் லொக்கேஷன்லாம் கேட்கல, அவ்வளோ ஃபேத் இருக்குது. ஆனால் உங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் லைவ் லொக்கேஷன் சென்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயமும் நீங்கள் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்கன்னா அதில் 2 ரெஸ்பான்சிபிள் ஃப்ரெண்டோட நம்பர் உங்கள் அப்பா அம்மாவுக்கு யாருக்குன்னே அனுப்பி வச்சுக்கோங்க. தேர்டு, ஃபஸ்ட்டு ஷார்ட் ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. காலையில் நீங்கள் 6 மணிக்கு கிளம்புனீங்கன்னா ஒரு மத்தியானம் 12 மணிக்குள்ளே வந்தால் கூட அவங்க வந்து ஹாப்பியாக தான் இருப்பாங்க, பொண்ணு டைமுக்கு வந்துட்டா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக நீங்கள் வந்து ரைடு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கிலோமீட்டர் வந்து ஜாஸ்தி பண்ணுங்கள். ஆனால் ஸ்டார்டிங்கில் ஷார்ட் ரைட் மட்டும் பண்ணுங்கள். நான் நிறைய விட என்னோட கமெண்ட்ஸில் பார்த்துருக்கேன், சொல்லுவாங்க பொண்ணு இல்லை அதான் ஈஸியாக ஃபாலோவர்ஸ் கிடச்சிட்டு ஈஸியாக லைக்ஸ் கிடச்சிட்டு ஒரு பைக்கோட ஒரு பொண்ணு இருந்தால் போதும். கதை என்ன முடியல.